பாருங்கள், ஒரு ஆலயத்தில் சண்டே கிளாஸ் நடக்குது. அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் அங்கே படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, நம்முடைய சர்ச்சில் வரக்கூடிய வாரங்களில் அறுப்பின் பண்டிகை இருக்குது. ஆகவே நீங்கள் பணத்தை சேர்த்து நீங்கள் காணிக்கையை கொடுங்க. யார் அதிகமாக நீங்கள் பணம் சேர்த்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பரிசு உண்டுன்னு சொன்ன உடனே எல்லா பிள்ளைகளும் ரொம்ப உற்சாகமாக அவங்க வீடுகளுக்கு போகிறாங்க. திரும்பி அவங்க அடுத்த வாரம் சண்டே கிளாஸ் உட்காருகிற பொழுது டீச்சர் கேட்குறாங்க, நீங்கள் எல்லாம் எவ்வளோ பணம் சேர்த்து வைத்திருக்கிறேன்னு சொல்லி. அப்போது எல்லா பிள்ளைகளும் நான் இவ்வளோ சேர்த்து வைத்திருக்கிறேன், நான் இவ்வளோ தான் சேர்த்து வச்சிருக்கிறேன்னு சொல்லுகிறாங்க. ஆனால் ஜேம்ஸ் நாங்கள் ஒரு பையன் என்ன செய்கிறான்னா மனதுக்குள்ளேயே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான், நான் வெறும் 50 பைசா தான் சேர்த்து வச்சிருக்கேன் என்று சொல்லுகிறான். ஏன் என்று சொன்னால் ஜேம்ஸ் ரொம்ப ஏழை பையன். அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பையன். அவங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவர். டெய்லி அவன் கையில் அவங்க அப்பா 10 பைசா கொடுப்பார். அதை அவன் சேமித்து அவன் ஒரு 50 பைசா அவன் கையில் வைத்திருந்தான். பாருங்கள், இந்த அறுப்பின் பண்டிகை வருகிறது. அப்போ அவங்க அப்பா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஜேம்ஸ் கையில் ஒரு 50 பைசா கொடுக்குறாரு. அவங்களுடைய அம்மா கையில் ஒரு 20 ரூபா கவரில் போட்டு, நீ இது ஆலயத்தில் போட்டுன்னு சொல்லிட்டு, நான் சர்ச்சுக்கு வரலை, ஏன்னா நான் ரொம்ப குறைவாக தான் நான் கொடுத்துருக்குறேன், நான் ஆலயத்துக்கு வரலைன்னு சொல்லி அவர் வீட்டில் இருக்கிறார். அப்போது இந்த ஜேம்ஸுடைய கையில் அவன் ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த 50 பைசா, அவங்க அப்பா கொடுத்த ஒரு 50 பைசா, 1 ரூபா அவனுடைய கையில் இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆலயத்துக்கு வருகிறான். அப்போ சண்டே கிளாஸ் டீச்சர் அன்றைக்கி அறுப்பின் பண்டிகை இருந்ததுனால அன்றைக்கி அதிகமான பாடங்கள்லாம் எதுவும் எடுக்காதபடிக்கு நிறைய பாடல்களை மாத்திரம் பாடிட்டு, பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகளை கொண்டு வாங்க, உங்களுடைய பெயரையும் நீங்கள் கொண்டு வந்த தொகையை நான் எழுதுகிறேன்னு சொல்லி ஒவ்வொருடைய காணிக்கைகளை எழுதி அவங்க சத்தமாக சொல்லுகிறாங்க. அவங்க பெயரை சொல்லி, இவன் இவ்வளவாய் கொண்டு வந்திருக்கிறான், இவன் இவ்வளவாய் சேமித்து கொண்டு வந்திருக்கான்னு பெயரை சொல்லி சொல்லி கொண்டு அவங்க எழுதுகிறாங்க. அப்போ ஜேம்ஸ் டீச்சர் கையில் கொடுக்குறப்போ, டீச்சர் என்னுடைய கையில் 75 பைசாவும் ஒரு மோதிரத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்றப்போ டீச்சருக்கு ஒரே பெரிய ஆச்சரியம், சந்தோஷம். எல்லாரும் கை தட்டுங்க, ஜேம்ஸ் பாருங்க 75 பைசாவும் மோதிரத்தையும் கொண்டு வந்திருக்கிறான் என்று சொல்லி. அப்போது மற்ற பிள்ளைகள் எல்லாரும், சில பிள்ளைகள் ஆச்சரியப்படுறாங்க, சில பிள்ளைகளை, டீச்சர் நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, அவனுக்கு எப்படி மோதிரம் கிடைச்சது, அவன் ஒருவேளை திருடிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற பொழுது டீச்சரும் ஒன்று ஜேம்ஸை பார்த்து, ஜேம்ஸ் ஆமாம் உனக்கு எப்படி இந்த மோதிரம் கிடைச்சது என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்லுகிறான், டீச்சர் நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு வயதான ஒரு பாட்டியம்மா கையில் 25 பைசா வைத்து நின்று கொண்டு இருந்தாங்க. என்னை பார்த்த உடனே, தம்பி நீ எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும், எனக்கு இந்த 25 பைசாவுக்கு நீ எனக்கு ஒரு இட்லி வாங்கி கொடுத்துட்டு போன்னு சொன்னோன்னே நான் அந்த அம்மா கையில் வாங்கிட்டு போனேன். ஆனால் அந்த கடையில் 25 பைசாவுக்கு இட்லி இல்லைப்பா, 50 பைசாவுக்கு தான் இட்லின்னு சொன்ன உடனே நான் என்னுடைய கையிலிருந்து நான் 25 பைசா போட்டு அந்த பாட்டிக்கு நான் இட்லி வாங்கி கொடுத்துட்டு வருகிற பொழுது வழியில் இந்த மோதிரம் இருந்தது, ஆகவே அதை நான் எடுத்து இதையும் நான் காணிக்கையாக போட்டுடலான்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கே அந்த காணிக்கையெல்லாம் அந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு சண்டே கிளாஸ் டீச்சர் பிள்ளைகளோட அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அப்போது அந்த சர்ச்சில் இருக்கிற ஐயர் என்ன செய்கிறாருன்னா, அவர் அங்கே வருத்தத்தோடு சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கி எல்லோரும் வந்திருக்கீங்க, ஆனால் இன்றைக்கி காலையில் எனக்கு ஒரு சின்ன வருத்தமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என் மனைவி எனக்கு ஆசையாய் போட்ட என்னுடைய மோதிரம் தொலைந்து விட்டது, நான் வெளியே போயிருக்கிற பொழுது அது எங்கேயோ கீழே விழுந்தது என்று சொல்லி, ஆயினும் என் மனைவி அன்பாய் போட்டதுனால தான் ஒருவேளை அது என் கையை விட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி சற்று வருத்தத்தோடு அவர் என்ன சொல்லி உட்காருகிறார். அப்போது இந்த டீச்சர் உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஐயர் இடத்துல போய், ஐயா இந்த மோதிரமா என்று பாருங்கன்னு சொல்லி கொடுக்குற பொழுது அவர் பார்த்தோன்னே அவர் முகத்தில் சந்தோஷம். ஏன்னு சொன்னால் அது அவருடைய மோதிரம். ஆனாலும் அந்த ஐயர் என்ன செய்கிறாருன்னா, இது காணிக்கையாய் வந்தபடினால இதை ஏலத்துக்கு விட்டு நம்ம எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி இந்த மோதிரத்தை அவர் ஏலத்துக்கு விடுகிறார். 150 ரூபாய் அவர் ஏலத்துக்கு விடுகிறார். அங்கு உள்ள ஒரு வசதியானவர் அவர் 200 ரூபாய் கேட்கிறார். இவரும் உடனே என்ன செய்கிறார்னா 250 ரூபாய்க்கு கேட்கிறார். அவர் கொஞ்சம் வசதி உள்ளவர்னால அவர் 300 ரூபாய்க்கு அந்த வசதி உள்ளவர் அந்த மோதிரத்தை வாங்கி கொள்ளுகிறார். ஐயர் அவர் கொஞ்சம் பணம் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற ஐயராக இருக்கனால திரும்ப ஒரு வருத்தத்தோடு அமைதியாக உட்காந்து கொள்ளுகிறார். ஆலயமெல்லாம் முடிந்த பிறகு அந்த 300 ரூபாய் ஏலம் எடுத்த அந்த நபர் தன் ஐயர் இடத்துல ஐயா இந்தாங்க உங்களுடைய மோதிரம் என்று சொல்லி கொடுக்கிற பொழுது ஐயருக்கு மிகுந்த சந்தோஷம். பாருங்க, எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பாராதபடிக்கு அந்த சிறு பையனும் தான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு காணிக்கையில கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இந்த ஏலத்துக்கு எடுத்தவரும் பாருங்க, அவர் எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பாராம இவர் அந்த ஏலத்துக்காக 300 ரூபாய் கொடுத்து ஐயரிடத்தில் அந்த மோதிரத்தை கொடுத்தார்.